இன்னொரு பாடலை பாடும். கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுவதே நல், துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கு என்கிறான பாடல். கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுவதே நல், துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கு. கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுவதே நல், துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கு. கதிரவன் தோன்றும் காலை இதே, வான சுடர்கள் காணக தேவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. வான சுடர்கள் காணக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன்
பாடலை நாம் பாட. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுவதையா என்கிறதான பாடல். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வனத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வனத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உன்னாம வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மண்ணான நான் உன்னாம வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை பறந்தாலும் என்னை மறவாதவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகின்றேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் அந்த 2வது வசனம் 3வது வசனம். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவராய் இயேசு சொன்னார். அதாவது மலை பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், மலை பிரசங்கம். ஸ்தோத்திரம். நம்முடைய நாட்டில் காந்தி சொல்வார், கிறிஸ்தவங்க இந்த மத்தேயு இந்த 5ஆம் அதிகாரத்தின்படி கிறிஸ்தவங்க நடந்தால் இந்த தேசம் கிறிஸ்தவ நாடாக மாறிடும் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையின்படி, இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின்படி கிறிஸ்தவங்க நடந்தாங்க அப்படின்னா இந்த தேசம் ஒரு கிறிஸ்தவ நாடாய் மாறிடும் அப்படின்னு சொன்னார் காந்தி அந்த நாட்களிலே. கத்மயம் உண்டாவதாக சொல்லலையா? அப்படிப்பட்டதான ஒரு இயேசு சொன்ன ஒரு காரியம் இல்லையா? ஜனங்களுக்கு அவர் உபதேசம் பண்ணின காரியங்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், அந்த முதல் வசனத்தை அந்த 3ஆம் வசனம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லப்படும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போது பாக்கியவான்களை குறித்து வேதம் சொல்கிறது. ஆவிலே எளிமை உள்ளவர்கள். எளிமை என்று சொல்லும் பொழுது கஷ்டப்படுறவங்க, முடியாதவங்க, இயலாதவங்க, அந்த காரியம் கிடையாது. ஆவிலே எளிமை இல்லையா? ஆவிலே எளிமை உள்ளவர்கள் என்று பைபிள் வேதம் சொல்கிறார், இயேசு சொல்கிறார். ஆவிலே எளிமை அப்படின்னா அதாவது ஒரு இசைவாய் இருக்கிறவர்கள், இசைவாய் இணங்குகிறவர்கள், இணக்கம் உள்ளவர்கள், இசைவாய் இருக்கக்கூடியவர்கள். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அதிகமான திறமைகள் இருந்தாலும் திறமை இல்லாத இடங்களிலே நபர்களுக்கு மத்தியிலே அவர்களைப் போல காணப்படுவது. அவங்களுக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் திறமை இல்லாத இடங்களிலே நபர்களுக்கு நடுவிலே திறமை இல்லாதவர்களைப் போல காணப்படுவது. எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் இல்லாதை போல அவர்கள் காணப்படுவது. கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. எவ்வளவு திறமை இருந்தாலும் சரி, எவ்வளவு ஞானம், எவ்வளவு அறிவு, எவ்வளவு படிப்பு இருந்தாலும் அவர்கள் படிக்காதவர்களைப் போல தங்களை காட்டிக்கொள்வது. அதாவது எதற்கு அப்படின்னா, அந்த இணக்கமாய் இசைவாய் இருக்கிற காரியம் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி செயல்படும் போது மற்றவர்களோடு என்ன செய்ய முடியும்? அந்த இடைவிட முடியும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்களை மற்றவர்கள் அணுகுவதற்கு யோசிப்பார்கள் இல்லையா? கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. இப்போ நிறைய படித்தவர்கள், திறமை உள்ளவர்கள், பதவியில் இருக்கிறவர்கள், அவர்களை அவங்களுடைய பக்கத்தில் போவதற்கு, அவர்களை அணுகுவதற்கு யோசிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் இல்லையா? ஆனால் அந்த எளிமை என்று சொல்லும் பொழுது அவங்க எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும், வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக இருந்தாலும், திறமை உள்ளவர்களாக இருந்தாலும், ஞானவான்களாக இருந்தாலும், அது இல்லாதை போல மற்ற மக்களோடு இசைந்து இருப்பது. கத்மயம் உண்டாவதா? கழிச்சல்லோய்யா, கழிச்சல்லோய்யா. ஏன்னா இப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் அவர்களோடு என்ன செய்வாங்க? தொடர்பில் இருப்பாங்க. கத்மயம் உண்டாவதா? அல்லேலூயா. இவர்களும் தொடர்பில் இருப்பாங்க. அதுதான் ஆவியிலே எளிமை.
எளிமை என்று சொன்னால் கஷ்டப்பட்டவங்களை காட்ட சொல்லலை. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இணக்கம் உள்ளவர்கள், இசைவு உள்ளவர்கள், திறமைகள் இருந்தாலும் இல்லாதவர்களைப் போல வாழ்வது. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அதுக்கு ஒரு சின்ன வசனம் சொல்கிறேன். 1 கொரிந்தியரில் அந்த 9ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே அந்த 22 வாசிப்போ. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22. சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். அந்த 21 வாசிங்க. 21. நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலானேன். அப்படி இருந்தோம் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளவனாய் இருந்தேன். அப்போ மேலே வாசிக்கிறோம், நான் யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நான் யூதருக்கு யூதனை போல நான் என்ன செஞ்சேன், நான் காணப்பட்டேன். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதாவது ஜனங்களுக்கு ஏற்றபடி பவுல் தன்னை மாற்றிக்கொண்டார். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது பவுலுடைய காரியங்கள் நமக்கு நல்லா தெரிந்த ஒரு காரியம். அப்போது ஜனங்களை லெகுவாய் அணுகுவதற்கு, ஜனங்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தி கொள்வதற்காக அவர் திறமை உள்ளவராய், அவர் படித்தவராய், அவர் யூதனாய் இருந்தாலும் கூட அவர் என்ன செஞ்சாரா, தன்னை எளிமையாய் காட்டிக்கொண்டார். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொண்டார். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது அந்த மலை பிரசங்கத்தில், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது நாட்களிலே நாம் இணக்கம் உள்ளவர்களாய், இசைவு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த இணக்கம், இந்த இசைவு மற்றவர்களோடு நம்ம தொடர்பு படுத்தி கொள்ள முடியும். அவர்களை கிறிஸ்துவுக்காக நம்மை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். நான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டோம்னா நம்ம பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. நாமும் மற்றவர்களை என்ன செய்ய முடியாது, அணுக முடியாது. கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. எனக்கு எல்லா திறமை இருக்குன்னு காட்டிட்டோம் அப்படின்னா திறமை இல்லாதவர்கள் நம்ம பக்கத்தில் வர முடியாது. கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. திறமை இல்லாதவர்களைப் போல நாம் அவர்களை அணுகும் பொழுது நமக்குள் இருக்க திறமையை நாம் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பழக்கம் ஈஸியாக மற்றவர்களோடு பழகுற அந்த அனுபவங்கள் நமக்கு வேணும். கத்மயம் உண்டா. ஹல்லேலூயா. சிலவங்க நம்ம என்ன செய்வோம், அது அதில் அவங்களுக்கு தகுதி இல்லாதவர்கள், அவங்கெல்லாம் ஒரு ஆளா நம்ம அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லிடக்கூடாது. கத்மயம். சிலவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் இல்லையா, அவங்ககிட்ட நம்ம என்ன செய்யணும், நம்ம ரட்சிக்கப்பட்டு மூத்த விசுவாசிகளாக இருந்தாலும் அவங்கள அன்பாய் அணுகணும். அவங்களுக்கு ஆண்டவரை என்ன செய்யணும், அவங்களை கொண்டு போகணும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஒரு எளிமை உள்ள ஒரு வாழ்க்கை. நம்ம 40 வருஷம் 50 வருஷம் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறேங்கிற அந்த பெருமை இல்லை இல்லையா. அந்த 40 வருஷம் 50 வருஷம் பெருமையாய் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நாம் அன்னைக்கு தான் புதுசாக வந்தாலும் நாம் அவங்களோடு நம்முடைய அணுகுமுறைகள் லகுவாக இருக்கணும். நான் ஒரு மூத்த விசுவாசி, 50 வருஷமாக நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், பரம்பரைக்கு அப்படி சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஆவிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கத்மயம் உண்டா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிலே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், நம்ம எளிமையாக இருக்கணும். யாரையும் சீக்கிரமாய் அணுகக்கூடியவங்களாக இருக்கணும். மற்றவங்க சீக்கிரமாக நம்மளை என்ன செய்யணும், அணுகக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த இடத்துல நாம் இருக்கணும். நமக்குள்ள திறமை இருக்கும், படிப்பு இருக்கும், அதெல்லாம் தேவன் கொடுத்தது. கிருபை இருக்கும், வரங்கள் இருக்கும். எது இருந்தாலும் அது இல்லாதவர்களைப் போல அவங்களோடு இருப்பது. கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா.
இயேசு அதை தான் சொன்னார். அவருக்கு பின்னால் அவ்வளோ கூட்டம் போச்சு. எவ்வளவோ அற்புதங்களை செய்தார் இல்லையா? அவர் செஞ்ச அற்புதம் எவ்வளோ அற்புதங்கள் இல்லையா? எவ்வளோ அற்புதங்களை செஞ்சார். இப்போ நம்ம இதில் ஒரு அற்புதம் பண்ணால் போதும் இல்லையா? இப்போ நம்ம நோட்டீஸ் போட்டு தூத்துக்குடி ஃபுல்லாக ஒட்டிடுவோம், ஒரு பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்லி ஒட்டி எப்படியும் அது இடம் செஞ்ச கூட்டத்தை கொண்டு வந்துடும். அற்புதம் நடக்கு வாங்க கத்மகிமை அல்லேலூயா. சிலவங்களுக்கு அற்புதம் நடந்து திரும்பவும் அந்த வியாதி வந்துடும். நிறைய பேத்துக்கு அந்த விவரங்கள் தெரியாது. அன்னைக்கு அற்புதம் நடக்கும், அப்புறம் அந்த இதில் அற்புதம் நடந்தால் திரும்ப வந்துடும். ஏன் தெரியுமா? அந்த அற்புதம் நடந்த பிறகு, இயேசுவை அறிந்த பிறகு தொடர்ந்து இயேசுவை பின்பற்றுவது தான் கத்மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. சிலவங்க என்கிட்ட கேட்டுக்கிறேன், அன்னைக்கு குணமாயிட்டு பழையபடியும் எனக்கு அது திரும்பிட்டு அப்படிச்சலாம். பழையபடி திரும்பாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் பைபிள் படிக்கணும், ஒரு சர்ச்சுக்கு போகணும், கர்த்தரை ஆராதிக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும் இல்லையா? ஆண்டவராக இயேசு என்ன செய்யணும்? நீங்கள் பின்பற்றணும். கத்மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. அற்புதம் நடக்கிற இடத்துல சொல்லுவாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, அதை கேட்கறதில்ல. அற்புதத்துக்காக அன்னைக்கு இயேசுவோடு 3 கூட்டங்கள் இயேசுக்கு பின்னால் இருந்தது இல்லையா? அற்புதத்துக்காக பின்னால் போன கூட்டம் இருந்தது, ஆகாரத்துக்காக சாப்பாட்டுக்காக போன கூட்டங்கள் இருந்தது, வசனத்துக்காக போன கூட்டம் இருந்தது. கத்மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. அற்புதத்துக்காக அல்ல, அற்புதம் பெற்றால் போதாது, அற்புதம் பெற்றாலும் அதில் நீடித்து இருக்க ஆண்டவராக இயேசு என்ன செய்யணும்? பின்பற்றணும். இயேசு அவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தாரும் அவர் எளிமை உள்ளவராய், எல்லா ஜனங்களும் அவரை தொடும்படியாய், அவரை சுற்றி இருக்கும்படியான சூழ்நிலையை அவர் உருவாக்கினார். கத்மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஒரு பெரிய தேவகுமாரன் இல்லையா? தேவகுமாரன், பரலோகத்தின் தேவன். கத்மகிமை உண்டா. அவ்வளோ பெரிய தேவன், ஒரு தேவகுமாரன் மனு குலத்தினுடைய பாவத்தை சுமப்பதற்காக, நித்திய ஜீவனை அறிவிப்பதற்காக ஒரு மனுஷனை போல மனுஷ சாயலாய் என்ன செஞ்சார்? இந்த பூமிக்கு வந்தார், தன்னை எளிமைப்படுத்தினார். கத்மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நான் ஒரு ராஜகுமாரன், ஆமாம் நான் பரலோகத்திலேருந்து வந்திருக்கேன், ரட்சிக்கப்படு, இல்லைன்னா உனக்கு நரகம், அப்படி சொல்லவே இல்லை. கத்மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவராய், அவர் அன்பு நிறைந்தவராய், தன்னை எளிமையாக்கி எல்லாரும் அவரிடத்தில் அங்கே ஓடி வரும்படி தன்னை எளிமையாக்கி கொண்டார். கத்மகிமை உண்டாவது. அல்லேலூயா. இப்போ நாம் ஒரு அற்பம் செஞ்சோம்னா நம்ம பக்கத்தில் யார் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதுக்கு ஒரு பெரிய எஸ்கார்ட் போட்டால் இப்போல்லாம் ஊழியக்காரை பார்க்க முடியாது இல்லையா? கொஞ்சம் நாள் பொறுங்க, வெயிட் ஆகலாம், டேட்லாம் வாங்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இயேசு அப்படி இல்லை. இயேசுவை எல்லாரும் அணுகினார்கள். கத்மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அடுத்து 12 வருஷம் பெருமாள் சரி, அவன் என்ன சொன்னா, நான் தொட்ட சுகமாவேன். அல்லேலூயா. ஒரு பெரிய அற்புதம் செய்கிறவர், அவரை டச் பண்ணி குணமானான். இயேசு நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா தரப்பு மக்களும் அவரை அணுகும்படியாகவே எளிமையாகவே இந்த பூமியிலே காணப்பட்டார், நம்மோடு காணப்பட்டார். இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறார். கத்மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அப்போ எளிமை உள்ளவர்கள், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர் உள்ளது. கிருபை இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், நமக்கு எல்லா திறமை இருக்கலாம், ஆனாலும் திறமை இல்லாதவர்களைப் போல மற்றவர்களோடு இணக்கமாய் இசைந்து போக வேண்டும். கத்மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, 2வதாக அந்த 5ஆம் வசனத்திலே அந்த 4 வாசிங்க. 4 வசனம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கத்மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அப்போ 2வது துயரப்படுகிற பாக்கியவான். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? துயரப்படுகிறவர்கள் கஷ்டப்படுறவங்களா, பசியும் பட்டினமாக இருக்கிறவங்க, பிரச்சனையை சந்திக்கிறவங்க, அப்படியா? இல்லை, அதை நம்ம எடுத்துக்கிடலாம். ஏன்னா ஆறுதலுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். ஆனால் இயேசு சொன்ன அந்த துயரப்படுகிறவர்கள் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள துயரம் என்ன அப்படின்னா, அந்த வசனத்தை வாசிப்போமா? 2 கொரிந்தியர் அந்த 7:10 வாசிங்க. 2 கொரிந்தியர். தேவனுக்கு ஏற்ற துக்கம், பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல்
ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை. அப்போ துயரம், அதாவது தேவனுக்கு ஏற்ற துக்கம், மாம்சத்தினுடைய துக்கம். மாம்சத்தின் துக்கம் என்ன? எனக்கு அது இல்லை, இது இல்லை, அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, இதை குறித்தே இருப்பாங்க இல்லையா? ஆமாம், அது அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி ஏசிட்டாங்க, அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, இப்படியே குறை சொல்லிட்டு அந்த துக்கம் கிடையாது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் அப்படின்னா, துயரம் என்றால், ஐயோ நான் அன்னைக்கு பைபிள் படிக்காமல் போயிட்டேன், நேரம் கிடைக்கல விட்டுட்டேனே, நீ பைபிள் படிக்கலையே, இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணலை, நீ கூட்டத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருந்துச்சு, வீணா நேரத்தை போக்கிட்டேனே இல்லையா? நம்முடைய கனவு ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, அந்த துக்கம், அந்த பாரம் என்ன செய்யணும்? மனசில் வரணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாரம் வரணும்? என் கனவு ரட்சிக்கப்படலை, அந்த பாரம் வரணும். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை. நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறோம் இல்லையா? அவ்வளோ பெரிய அங்கே போய் அலைஞ்சி வச்சு எவ்வளோ கஷ்டங்கள். ஒரு இடம் சீட்டு பிடிக்க அவ்வளோ பணங்கள் செலவு பண்ணி எத்தனையோ பேரை பார்த்து இல்லையா, அங்கங்கெல்லாம் போய் படிக்க வச்சு, சில நானும் சாரும் பேசிக்கிட்டு இருப்போம், அந்த படிப்புக்குண்டான காரியத்தை பேசிக்கிட்டு இருப்போம், எல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் என்னைக்காவது என் பிள்ளை ரட்சிக்கப்படலைங்கிற அந்த வருத்தம் வந்திருக்கா? பாரம் இருக்கா? கனவு ரட்சிக்கப்படலைங்கிற எண்ணம் இருக்கிறதா? என் மனைவி ரட்சிக்கப்படலைங்கிற பாரம் இருக்குதா? அதான் துயரம். கத்மயம் உண்டாலையா? துயரங்கிறது கஷ்டத்தை கடலை, நான் உபத்திரப்படுறேன், என் பிரச்சனையை சந்திக்க, அந்த துயரம் கிடையாது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் அது கிடையாது. ஐயோ நான் ஜெபம் பண்ணலையே, நான் நீ ஜெபம் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேன், நீ பைபிள் படிக்கலையே, அடுத்தவங்களை பேசிட்டேனே, அடுத்தவங்களை கடினமாக பேசிட்டேனே, தவறாக பேசிட்டேனே, கெட்ட வார்த்தை போட்டுட்டேனே, அவங்கள பற்றி நான் குறை சொல்லிட்டேனே, கூட்டத்துக்கு போக வாய்ப்பு இருந்த கூட்டத்துக்கு போகாமல் இருந்துட்டேனே, என் குடும்பத்தில் இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படலையே ஆண்டவரே, ரட்சிக்கப்படணுமே. இந்த பாரம், இந்த துக்கம் நமக்குள்ள இருக்கணும். அதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எப்போ துக்கம், என்ன துக்கம் வரும் இல்லையா? யாராவது பேசிட்டா நமக்கு அது வரும், எல்லாத்துக்கும், எனக்கும் வரும், எல்லாத்துக்கும் வரும், ஒரு வேதனை வரும். ஆனால் அதை பெரிது, அது பெருசு அல்ல. தேவனுக்கு ஏற்ற துக்கம், அந்த துயரம் நம்ம படணும். நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணலை, அதை குறித்து பாரப்படணும். நான் இன்னைக்கு பைபிள் படிக்கலை, நேரம் கிடைச்சு நான் பைபிள் படிக்கலை, நேரம் கிடைச்சு நான் ஜெபம் பண்ணலை, ஜெபத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்து நான் கலந்து கொள்ளலை, அதுக்கு ஒரு காரணம். என்னைக்காவது ஒரு பாரம் வந்திருக்கா? அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம நியாயப்படுத்திடவே கூட கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நியாயப்படுத்திடவே கூடாது. சில நேரமே கிடைக்காது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஒரு பாரப்படம், ஐயோ நேரம் கிடைக்க மாட்டேங்குதே, நான் ஜெபம் பண்ணணுமே, நான் பைபிள் படிக்கணுமே, ஒரு கூட்டத்தில் கலந்துக்கலாமே, தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகலாமே, ஒரு பாரம் என்ன செய்யணும்? இருக்கணும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த துணிகரமான பாவங்களுக்கு என்ன செய்வா? ஒரு கேடான சிந்தைக்கு தேவன் ஒப்பு கொடுத்துட்டா அப்புறம் வெளியே வரவே முடியாமல் போயிடும். நான் நிறைய பேத்த பார்த்துருக்குறேன். வாய்ப்புகளை விட்டவங்கெல்லாம் அந்த பாரப்படம் துணிஞ்சு சேர, அதான் அப்படிலாம் ஏதோ நமக்கு ஒரு ஜெபத்தில், நம்ம ஜெபத்தில் இருக்கிறோம், ஜெபத்தில் கலந்துக்கிடுதோம், ஏதோ ஒரு ஜெப கூடுதல் கலந்துக்கிடுதோம், அது போதும். ஒரு நாள் ஜெப கூடுதல் கலந்துக்கிட்டு நீ 29 நாள் பாவம் செஞ்சா எப்படி அந்த கூட்டம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு கூடுதல் கலந்துக்கிட்டு ஒரு திருப்தி, அப்பா மாதத்தில் ஒரு கூடுதல் வேணா கலந்துக்கிட்டேன், எல்லாம் பிரச்சனை இல்லை, என் பிரச்சனை மாறி. 29 நாள் நீ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சா
எப்படி நமக்கு ஆசீர்வாதம் வரும்? பணம் இருக்கும், எல்லாம் பணம் தான். எல்லோரும் சாராயம் வைக்கிற வேண்டிய பணம் இருக்குது, லாட்ரி டிக்கெட் வைக்கிற வேண்டிய பணம் இருக்குது. பணம் யாரும் எல்லார்ட்டையும் பணம் இருக்குது. 500 ரூபா தாள் ஈஸியாக புழங்குது இல்லையா? வாழ்க்கையில் நிம்மதி, கத்மயமண்டாவுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம், பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம். ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அதை வச்சு 29 நாள் நம்ம கோல் அடிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? அது சரியில்லாத காரியம். நீ டெய்லி பைபிள் படிக்கணும், நீ ஜெபம் பண்ணணும், உனக்கு ஒரு பாறை வரணும், மன துக்கம் வரணும், குடும்பத்தின் மேலே ஒரு துக்கம் வரணும். வச்சுட்டு இருக்காங்க, என் பையன் ரட்சிக்கப்படணும் சொல்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, என் பையன் ரட்சிக்கப்படணும், அது ஒரு பாரம். என் பையன் ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஐயோ ரட்சிக்கப்படணும், என் பையன் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லலை, என் பையன் ரட்சிக்கப்படணும். உன் பொண்ணு கலெக்டர் ஆகட்டும், ஆனால் அவன் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு தான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஃபவுண்டேஷன். கத்மாயம் உண்டாலும் ஐயா, அவன் கலெக்டர் ஆகலாம், அவன் பெரிய எவரானாலும் எனக்கு அதை பற்றி இல்லை. நீ ரட்சிக்கப்படணும். ஆண்டோட சொல்ல முடியாது, ஐயா நான் கலெக்டர் வந்திருக்கேன், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? இயேசுவின் ரத்தத்தில் நீ கழுவப்பட்டிருக்கியா? அதுக்கு அவ்வளோ கிடையாது. உலக பிரகாரமாக எடுக்கிற முயற்சிகள் நமக்கு தேவை. நான் எடுக்கிறேன். அதே நேரத்தில் என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, என் குடும்பம் ரட்சிக்கப்படலை, அதை குறித்த ஒரு பாரம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். கத்மயம் உண்டாவதா? அலையலூயா, அலையலூயா, அலையலூயா. நம்ம பாரம் எடுக்கணும். அந்த பாரம் தான் நம்ம குடும்பத்தை ரட்சிப்புகளை தேவன் கொண்டு வருவார். அப்ப துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு தேவை. ஐயோ நான் ஜெபம் பண்ணல, ஐயோ நான் பைபிள் படிக்காம விட்டேனே, தேவையில்லாம பேசிட்டேனே, தேவையில்லாத இடத்துல போய் நான் உட்கார்ந்துட்டேனே, விரோதமான காரியத்தை நான் செஞ்சுட்டேனே. அந்த பாரம் இருந்தா நாளைக்கு அதை செய்ய சொல்லாது. அந்த பாரம் உனக்கு வரல அப்படின்னா தேவன் உனக்கு கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துருவார். நீ அப்புறம் வெளியே வரவே முடியாது. கடைசியில் அப்படியே லாக் ஆயிரும். கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தா தேவனை அறிய முடியாத எண்ணங்கள் வந்துடும். அந்த அறிவே இல்லாமல் போயிடும். நமக்கு நிறைய வாய்ப்புகளை கத்தர் கொடுக்கிறார். பாரப்படணும். நம்முடைய குடும்பத்தை குறித்த ஒரு பாரம், ரட்சிக்கப்படணும். சபையை குறித்த ஒரு பாரம். வாசிங்க 2 கொரிந்தியர்ல அந்த 11:28 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11:28. ஆ ஆ ஆ ஆ ஆ மறுபடியும் வாசிங்க 11:28. எல்லா சபைகளை குறித்து உண்டாகியிருக்கிற கவலை, சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் என்னை நிற்கு. சபையை குறித்த ஒரு பாரம். என் சபை எப்படி இருக்குது, அவங்க சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஐயோ அவங்களுக்கு பலகீனமாக இருக்கு. ஒரு பாரம். அந்த பாரம் தான் தேவன் நம்மளை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். நேற்று இங்கிருந்து போகும்போது என் மழை, எனக்கு பிள்ளைகளை அனுப்புறதுக்கு இஷ்டம் கிடையாது. அவங்க 2 பேரும் தனியாக ஒரு வண்டியில் போகிறாங்க, தம்பி தனியாக வரணும். தம்பி மழை பெய்யுது அப்படின்னு, அதுக்கு என்ன செய்ய, நான் போயிடும் அப்படிங்க. அவங்களும் நாங்கள் போயிடுவோம்பா அப்படின்ட்டாங்க. நான் படுக்கையில் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். மத்தியானம் 3 மணிக்கு ஃபோன் பண்ணி கிருவால் ஃபோன் அடித்தேன். பாதி தூரம் போயிட்டோம், கொஞ்சம் தூத்திட்டு இருக்கு. ஆனால் எனக்கு அனுப்ப இஷ்டம் இல்லை. கொஞ்சம் லேட்டாக போகலாம், சாயந்தரம் கூட நான் நடத்திக்கிட்டேன், லேட்டாக போகலாம். அந்த பாரம் இருந்தால் தான் அதெல்லாம் சந்திக்க முடியும். அப்படின்னு சொல்ல மலையிலோய. ஆனால் எனக்கு அனுப்ப இஷ்டம் கிடையாது. நனைஞ்சா சளி பிடிச்சிருமே, ஏற்கனவே இருமலாக தான் இருக்குது, அவங்க ஊசி போட்டிருக்கிறான். மழை பெய்யுது, கொஞ்சம் நின்று போகலாமே.
அப்படின்னு மருமகிட்ட சொன்னேன், ஏம்மா மழை அதிகம் பெஞ்சால் போகிறதில்ல, பெட்ரோல் பழக்கம் நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க, லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, நான் நடத்திடுறேன், அவனுக்கு பிரச்சனை இல்லை. மழை குறிச்சாலை வரைக்கும் மழை தான் சொன்னான் பையன். அப்புறம் அங்கே போனவன் இப்போ தான் வந்து நிற்கம்பான்னு சொன்னான். இங்கே மழை இல்லை அப்படின்னு சொன்னான். நான் ஃபோன் அடிச்சுட்டு தூங்கலை, சரியா உட்காந்துக்கிட்டே இருந்தேன். பிள்ளைகள் போகிறாங்க மழையில். அந்த பாரம் இருந்தால் தான் நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் அவங்க வேலை, ஊழியக்காரங்க நோ, அப்படியே சொல்லி நம்ம நேரத்தை காலத்தை கடத்திட்டோம். அதெல்லாம் ஊழியக்காரங்களுடைய வேலை. அப்படி அல்ல, எல்லாருக்கும் அந்த பாரம் வரணும். சபையை குறித்த ஒரு பாரம், ஊழியத்தை குறித்த ஒரு பாரம், மக்களை குறித்த ஒரு பாரம். வேணி குழந்தைக்கு நான் சுகம் இல்லைன்னு 2-3 வாரம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். நீ யாரெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க நம்பர் உங்கள்கிட்ட இருக்கலாம், விசாரிக்கணும். விசாரிங்க, ஜெபம் பண்ணுங்க. அது அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொண்டு வரும். ஒருத்தங்களுக்கு சுகம் இல்லை அப்படின்னா ஊழியக்காரன் மட்டும் நான் ஃபோன் பண்ணுறேன், என்னுடைய கடமை இல்லைன்னு சொல்லலை. நீங்களும் நம்ம கூட ஆராதிக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க அதை விசாரித்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். யாருக்கோ வந்ததுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஒரு பாரப்படணும். தேவன் அதைத்தான் சொல்ல, துயரப்படுகிறவர்கள். நம்ம பிள்ளைகள் மேலே எவ்வளவு பாரம் இருக்கிறதோ அதே பாரம். இப்போ என் பிள்ளைகள் நினைஞ்சிடக்கூடாது, நான் பாரப்படும் இல்லையா? இதெல்லாம் அடுத்த பிள்ளைகள் போனால் அந்த பாரம் எனக்கு வரணும். அம்மா நினைஞ்சிடாதம்மா, நீ பார்த்து, அந்த பாரம் வரணும் எனக்கு. அந்த பாரம் ஒன்று இருந்துச்சுன்னா கர்த்தருக்காக எதையும் செய்ய முடியும். ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. சபையை குறித்த கவலை எனக்கு இருக்கு. சபை இப்படி இருக்குது. ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் நமக்கு வேணும். மோசே 40 வயது ஆன பொழுது தன் சகோதரை சந்திக்கும்படியான எண்ணம் அவனுக்கு வந்துச்சு. தன் சகோதர அடிமத்தனத்திலிருந்து மீட்கணும், வெளியே கொண்டு வரணும். அந்த பாரம் தான் தேவன் அவனை பயன்படுத்தினார். நமக்கு ஒரு பாரம் வரணும். நம்ம குடும்பத்தை குறித்த ஒரு பாரம். நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படலையே, நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டால் எல்லாம் சரியாயிரும். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன் பிள்ளை தப்பு பண்ணாது. தப்பு பண்ணுதுன்னா சரியான அர்த்தம். முதல் அடி அதுதான். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டா அந்த பிள்ளை தப்பு பண்ணாது, சரியா இருக்கும். பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் இருக்கணும். கணவரை குறித்த ஒரு பாரம் இருக்கணும். மனைவியை குறித்த ஒரு பாரம். நம்முடைய பெற்றோர்களை குறித்த ஒரு பாரம். ஐயோ ரட்சிக்கப்படலை, வரப்போற அழிவுக்கு நம்ம காத்து கொள்ளணுமே. சபையை குறித்த ஒரு பாரம், ஊழியத்தை குறித்த ஒரு பாரம். நான் அதுக்கு ஒரு பங்காளியா இருக்கணும். அதுக்கு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் ஊழியம் இல்லை, எனக்கு ஒரு பங்காளி இருக்கணும். அப்படி பாரம் நமக்கு வரணும். இந்த ஊழியத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கு, எல்லாருக்கும் பங்கு இருக்கு. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். தேவனுக்கு ஏற்ற துக்கம் கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, 3வது அந்த மத்தேயுல 5ஆம் அதிகாரத்திலே அந்த 5வது வசனத்தை வாசிப்போம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக்கு. சாந்த குணம். 3வது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம். சாந்த குணம் அப்படின்னா பணிவு, விட்டு கொடுப்பது, விட்டு கொடுக்கிற குணம் சாந்த குணம் இல்லையா? நிறைய இடத்துல வாசிக்க ஓடுற
ஆமாம், சாந்த குணம் இருக்கணும். அப்படின்னா குணம், சாந்த குணம் ஸ்திரீகளுக்கு அதிகமாக சொல்லப்படுது. ஸ்திரீயானாலும் நம்மளும் ஸ்திரீ தானே, சபை ஸ்திரீ தானே, மனவாட்டி தானே. பெண்களுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது, நமக்கு சேர்த்து தான். சாந்த குணம் அப்படின்னா ஒரு பணிவு, தாழ்மையில் ஒரு பகுதி. ரெண்டாவது விட்டு கொடுத்து போவது, விட்டு கொடுப்பது. சாந்த குணம் என்பது நீங்கள் விட்டு கொடுத்து போனால் அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. சரி பரவாயில்ல, பேசிட்டு போகிறாங்க. பேசின என்ன லாபத்தை? சரி பரவாயில்ல, பேசிட்டு போகிறாங்க. சரி பரவாயில்ல, எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி பரவாயில்ல, செஞ்சுட்டு போகிறாங்க, அடிச்சுட்டு போகிறாங்க. சரி பரவாயில்ல. அதுக்காண்டி சாபம் போட்டுறக்கூடாது, கடவுளுக்கு கேட்பாருன்னு சொல்லிடக்கூடாது. பரவாயில்ல, பரவாயில்ல, விட்டு கொடுப்போம். பேசிட்டு போகிறேன், பேசிட்டு போகிறேன், பரவாயில்ல. சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி சொல்லிட்டு விட்டு கொடுத்தோம் அப்படின்னா விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை. உலகத்தின் பழமொழி, அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், பூமிக்குரிய நன்மைகளை சுதந்திரிப்பார்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பார்கள். விட்டு கொடுக்கணும், சாந்த குணம், விட்டு கொடுக்குற அனுபவம். பரவாயில்ல, சொல்லிட்டு போகிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க. விட்டு கொடுத்து போகணும். அவங்க ஒன்று செய்ய 4 செய்யக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, அவங்கள புரிய வைக்கிறதுக்கு நாம எதாவது செய்யக்கூடாது. தேவனுக்கு பிடிக்காத காரியம் பதிலுக்கு பதில் செய்வது. விட்டு கொடுங்க, பரவாயில்ல, பேசிட்டு போகிறாங்க, பரவாயில்ல, செஞ்சுட்டு போகிறாங்க. நாம் ஜெபம் பண்ணுவோம், தெரியாமல் செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுவோம். அவங்களுக்கு பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. தீமை தீமைனால் வெல்லப்பட நன்மையினால் வெல்லணும். அதுங்க தீமை செஞ்சால் நம்ம தீமை செய்வோம், பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது, பதிலுக்கு பதில் பேசக்கூடாது. அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ அது வேற. நாம் அவங்களுக்கு நன்மை செய்யணும். நன்மை செஞ்சோம்னா நம்ம இவங்களுக்கு விரோதமாக என்னென்னமோ செஞ்சுருக்கோம், அவங்க எவ்வளவோ நமக்கு நன்மை செய்கிறாங்க. நம்ம செஞ்சதெல்லாம் தப்புன்னு அவங்களே உணர்வாங்க. ஆமின்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தங்க தீமை செஞ்சோம்னா அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? பதில் நன்மை செய்யணும். பதிலுக்கு பதில் செய்யவே கூடாது. அவங்க இந்த வழியில் அடிக்க, அந்த வழியில் அடிப்பேன். அவங்க நான் குறைஞ்ச ஆளா? அவங்க ஒரு வார்த்தை சொன்ன 4 வார்த்தை சொன்ன. தீமை தீமைனால் வெல்லப்படாமல் நன்மையினால் வெல்ல. நாம் அவங்களுக்கு நன்மை செஞ்சால் அந்த தீமையை நம்ம வெல்ல முடியும். பரவாயில்ல, செஞ்சுட்டு தெரியும், பேசுகிறாங்கன்னு தெரியும், அவங்க செய்கிறாங்கன்னு தெரியும், பருப்பு வேகாதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதுக்காக அவங்கள என்ன செஞ்சிடக்கூடாது? பகைச்சிடக்கூடாது. அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். அவங்க உணரணும், தவறுகளை உணரணும். தீமை செய்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். நாம தீமை செய்யக்கூடாது, நாம பதில் செய்யக்கூடாது. நாம் அவங்களுக்கு நன்மை செய்யணும், நம்ம அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். யார் தீமை செஞ்சாலும் அது உங்களை மேற்கொள்ளாது. எல்லாரும் சொல்ல அல்லேலூயா. நான் அனுபவத்தில் சொல்கிறேன், அது சொல்ல அல்லேலூயா. கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் இல்லாமல் ஒன்றும் சாதிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, எது வாய்க்காது. விரோதமாக செஞ்சாலும் விரோதமாக பேசினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ தோத்து போயிடுவ. தேவன் நம்மோடு இருக்கிறார். விட்டு கொடுக்கணும். ஆதி ஆகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஆதி ஆகமத்தில் அந்த 13ஆம் அதிகாரம் அந்த 7ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க, நேரம் ஆகுது. நான் 12 முடிக்கலாம். ஆதி ஆகமம் 13ஆம் அதிகாரத்தில் 7ஆவது வசனம். ஆதி ஆகமம். ஆபிரகாமுடைய மந்த மேய்ப்புக்கும் லோத்துடைய மந்த மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெலிஸ்தியரும்
அந்த தேசத்திலே குடியிருந்தார்கள். அப்போ 2 மேய்ப்பர்களுக்கும் சண்டை. ஆனால் அக்காலத்திலே யார் இருந்தா? அவங்க சொக்காரங்க இல்லை, அத்தை பிள்ளைகள் மாமா பிள்ளைகள் கிடையாது, சத்துருக்கள் இருந்தாங்க. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சத்துருக்கள் இருந்தாங்க. நம்ம 2 பேர் மேய்ப்பருக்கும் நமக்குள்ள சண்டை வேண்டாம்ப்பா. நம்மை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிற அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நாம் சண்டை போட்டு அவன் சிரிப்பான். நம்ம 2 பேரும் சகோதரர்கள் இல்லையா? நீ வட பக்கம் போனால் நான் தெற்க போகிறேன், நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன்ப்பா. உனக்கு எது வேணுமோ அதை நீ எடுத்துக்க, நான் ஏத்தாப்புல போயிடுறேன். நமக்குள்ள சண்டை வாக்குவாதம் நமக்கு வேண்டாம். எப்படியோ நம்முடைய மேய்ப்பர் வேலைக்காரங்க மூலமாக பிள்ளைகள் மூலமாக நமக்குள்ள மன வருத்தம் வந்துட்டு இருப்பா. சத்துருக்கள் இருக்கிறாங்க, அவங்க நம்மளை கண்டு ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி சண்டை அடிச்சுட்டு அடக்காம பாரு சொல்லுவாங்க. சண்டை வேண்டாம்ப்பா, நீ வடக்க போன தெற்க போகிற, நீ கிழக்க போன நான் மேற்க போகிறேன், எது தேவை எழுது. அப்படி ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். விட்டு கொடுத்த ஆபிரகாமை ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணை ஏறெடுத்துப்பார், நீ எங்கெல்லாம் பாக்கி அதெல்லாம் நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். நீ கால் வைக்கிற இடத்தெல்லாம் நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். இதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு நாம சாந்த குணத்தோடு நம்ம விட்டு கொடுத்து போகிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விட்டு கொடுக்கிறவர், விட்டு கொடுக்கிற காரியம் கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, 4ஆவதாக அதே 5ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், அந்த 6 வசனம் வாசி. 6 வசனம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேலே பசி தாங்கும், அதாவது நீதி, உண்மை, பரிசுத்தம். உண்மையில் பரிசுத்தத்தில் நம்ம என்ன செய்யணும்? பசி. ஆகாரம் சாப்பிடுவதற்கு நமக்கு பசி எடுக்குது, தண்ணீர் குடிப்பதற்கு தாகம் எடுக்கிறது. இந்த தாகம், இந்த பசி இதில் வரணும் அப்படின்னா, ஐயோ நான் உண்மையாக இருக்கணும், நான் பரிசுத்தமாக இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டேன் ஐயா. அந்த ஒரு தாகம் நமக்கு வரணும், பசி வரணும், பசி வரணும். நான் உண்மையாக இருக்கணும், நான் பொய் சொல்லக்கூடாது, நான் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. பொய் உதவி கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் சொல்லக்கூடாது, ஈஸியா பொய் சொல்றது. உண்மையா இருக்கணும், வேலையில உண்மையா இருக்கணும், குடும்ப காரியத்தில் உண்மையா இருக்கணும், பழக்க வழக்கத்தில் உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். நான் உண்மையா இருக்கணும், நான் பரிசுத்தமா இருக்கணுங்கிற ஒரு பசி நமக்குள்ள, ஒரு தாகம் என்ன செய்யணும்? இருக்கணும். கத்மயம் உண்டாவதா. அது சொல்லு ஐயா, அது சொல்லலோ ஐயா. ஏதாவது நல்ல ஆகாரம் சாப்பிடணும் நமக்கு ஒரு நினைச்சு. சில இடங்கள்ல நம்ம கடையிலையோ சில ஃபங்க்ஷன்லையோ சில சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம பசியை எடுக்காது. வாழ்க்கையில் பசி எடுக்காமலே போயிடும் இல்லையா? சில இடங்கள் அப்படியெல்லாம் சம்பவங்கள் நடக்கும். நமக்கு ஒரு பசி வரணும், நான் உண்மையாக இருக்கணும். உண்மை மேலே, பரிசுத்தத்தில், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நமக்கு ஒரு பசி, தாகம், ஒரு தாகம் இருக்கணும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேவன் அவர்களை திருப்தி அடைய பண்ணுவார். பசி தாகம் உள்ளவர்களை தேவன் திருப்திப்படுத்துவார். அவர்களுக்கு ஒரு நிறைவு உண்டாக செய்வார். அங்கே வாழ்க்கையில் திருப்தி இருக்கும், நிறைவு இருக்கும். உண்மையில் பரிசுத்தத்தில் ஒரு தாகம், ஒரு வாஞ்சை. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. சரி, 5ஆவதாக மத்தேயு 5:7 வாசிப்போம். 7 வசனம்.
இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார். இரக்கம். ஐந்தாவது இரக்கம். இரக்கம்னு எப்படி? ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த தம்பி பாவம், அந்த பாப்பா பாவம், அந்த குடும்பம் பாவம், ரொம்ப சங்கடமாக இருக்கு அவளை பார்க்கும்போது. இது இரக்கம் அல்ல. இரக்கங்கிறது அவங்களோட மேலே ஒரு பரிதாபம் உண்டாகுது இல்லையா, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஆமீன் சொல்லும் அல்லேலூயா. அதுக்கு ஒரு புண்ணியான வசனம் நமக்கு இருக்குது இல்லையா? லூக்கா 10ஆம் அதிகாரத்தில், லூக்கா அந்த வசனம் சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் அந்த 20வது வசனத்தை வாசிப்போம். ஆயினும் இல்லையே, அது இல்லை, சாரி, 29 வாசி. 29. அவன் தன்னை நீதிமான் என்று காமிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இப்போ அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் கீழே வாசிப்போம். அந்த சோத்திரம் 31 வாசிப்போம். அந்த 30 இயேசு பிரயோஜனமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு விலகி போயிட்டான். அந்தபடியே ஒரு லேவியன் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போயிட்டான். பின்பு சமாரியன் ஒருவன் வருகையிலே அவனை கண்டு போது இயேசு குறித்து சொல்ல மனதுருகி. அப்போ லேவியனும் ஆசாரியனும் தேவனுடையவர்கள், கர்த்தருடைய ஊழியத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், ஊழியம் செய்யக்கூடியவர்கள், ஊழியத்துக்கு உதவியா இருக்கக்கூடியவர்கள். லேவியன் ஆசாரியன் 2 பேரும் பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் சமாரியன், அது இயேசு அடையாளம் இல்லையா, சமாரியன் பார்த்து அவன் மேலே மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களே எண்ணெய் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி தன் சுய வாகனத்தை ஏற்றி சத்திரத்தை கொண்டு போய் அவனை பராமரித்தான். 3 பேர் வராங்க. 2 பேர் பார்த்துட்டு போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் 2 பேரும் முக்கியமானவங்க ஆண்டவருக்கு. 3வது இயேசு சமாரியன் அவன் மேலே மனதுருகி அவனுக்கு உதவி செய்தார். கீழே வாசிப்போம். அந்த 37 வாசிப்போம். அதற்கு அவன் மேலே வாசிக்க 36 இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுது அப்படின்னு கேட்கார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்த முடிவை செய். இது யாருக்கு சொன்னார் ஆண்டவர்? தன்னை நீதிமான் என்று காமிக்க இயேசுவை நோக்கி, எனக்கு பிறகு யார்? நான் நீதிமான், நான் உண்மை பரிசுத்தம் உள்ளவன், நான் ஒரு பெரிய ஆளாக்கும், வா நீ பெரிய ஆளா, இங்க வா அப்படின்னு ஓமே சொன்ன கேட்கார். இந்த 3 பேரையும் சொல்லிட்டு, உனக்கு எப்படி தோணுது? அவனுக்கு இரக்கம் செய்தவனே, அப்படியா, நீயும் போய் இரக்கம் செய் போ. கத்மயம் அல்லேலூயா. உன்கிட்ட இரக்கம் இல்லை, வாய் வேற. ஏசு சொல்லுவேன். நம்ம அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? நீ ஒரு ஆளுக்கு என்ன செய்ய வேண்டாம், எச்சிக்கை கொண்டு காக்கா. சில ஆட்கிட்ட சொல்லணும், எச்சிக்கை கொண்டு காக்கா. எல்லாத்துலேயும் கணக்கு பார்க்குறது நல்லது. போ, நீ இரக்கம் செய், அவனுக்கு உதவி செய் போ. எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? ஆண்டவரை இயேசு இரக்கம் உள்ளவர். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். இரக்கம். ஐயோ பாவம்னு சொல்றது இல்லை, ஐயோ கஷ்டப்படுறாங்களே அப்படி இல்லை. அவங்களுக்கு உதவியா இருக்கணும். கொடுக்க முடியாவிட்டாலும் அவங்களுக்கு அஜ்ஜோம் பண்ணணும். அவங்களுக்கு உதவி, ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு உதவியா இருக்கணும். இரக்கம் உள்ளவன் என்று சொல்லுவதை விட இரக்கம் காட்டுகிறவனாக இருக்கணும். கத்மயம் உண்டாவது அல்லேலூயா. இரக்கம் செய்யணும்.
நீ கண்டு விலகி போயிடக்கூடாது. நமக்கு என்ன, யார் எப்படி போனால் நமக்கு என்ன, நம்ம காரியம் கரெக்டாக போயிட்டு இருக்கு, அதை மட்டும் பாப். நமக்கு ஜெபம் ஒழுங்காக நடக்குது, அதை மட்டும் பாப். இரக்கம் செய்யும். மற்றவர்களுக்காக உதவி, பண உதவி மட்டும் கிடையாது, அதை மட்டும் சொல்லலை. ஏதாவது ஒரு அவங்களுக்கு உதவி, அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறதே பெரிய உதவி. ஆமீன் சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது, கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? பாரம் எடுத்து ஜெபம் பண்ணணும், இரக்கம் காட்டணும். முடிந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு உதவியா இருக்கணும், உதவி செய்யணும். இரக்கம் காட்டுகிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கண்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. நிறைய காரியம் இருக்கிறது. 5 காரியத்தை சொன்னேன். ஆவிலே எளிமை, ஆமாம், தேவனுக்கு ஏற்ற துக்கம், ஆமாம், சார்ந்த விட்டு கொடுப்பது, நீதியிலே பரிசுத்தத்திலே உண்மையிலே ஒரு பசிதாகம், ஒரு வாஞ்சை. 5வது இரக்கம் காட்டணும், உதவி செய்யணும், உதவியாக இருக்கணும். ஆமீன் சொல்லும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, நீ எங்களுக்கு போதுமானவர். எல்லாருடைய எளிமை, எல்லாரும் எளிமை நின்று கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, ஒரு 5 காரியத்தை பார்த்தோம். இயேசுவே, நீர் எனக்கு போதுமானவர், நீர் எனக்கு கிருபை உள்ள தேவன், நீர் எனக்கு இரக்கம் உள்ள தேவன். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார், அன்பை செய்கிறவரா. ஆண்டவரே, துதிக்கிறோம். இயேசுவே, நான் எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பிரசங்கம் பண்ணுவதும் பிரசங்கத்தை கேட்பது மாத்திரமல்ல, அதன்படியே நடக்கணும். ஆண்டவரே, அதன்படியே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதன்படியே நடக்கணும். ஆண்டவரே, நாங்கள் இரக்கம் காட்டுங்களா இருக்கணும். நாங்கள் பேச்சில் அல்ல ஆண்டவரே. மற்றவங்களுக்கு நாங்கள் உதவியாக இருக்கணும், மற்றவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும், மற்றவங்களுக்கு பாரப்படணும். ஆண்டவரே, ஆண்டவரே, தேவனுக்கு ஏற்ற துக்கம் எங்களுக்கு இருக்கணும். நான் மற்றவங்களுக்காக நான் பாரப்படணும். ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக நான் பாரப்படணும், குடும்ப ரட்சிப்புக்காக நான் பாரப்படணும், என் பிள்ளைகளுக்காக நான் பாரப்படணும், என் கணவருக்காக நான் பாரப்படணும். ஆண்டவரே, என் கணவர் ரட்சிக்கப்படணுமே, என் மனைவி ரட்சிக்கப்படணுமே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமே, கர்த்தருடைய வருகையிலே காணப்படணுமே, கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதியும், எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்கு அதை தொட்டு சுகப்படுத்தும். எல்லா வியாதிகள், விலகினங்கள் இயேசு நாமத்தில் மாறணும், இயேசு நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே, என்னை உதவி செய்யும். ஆண்டவரே, இன்னும் வியாதிப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்காக தம்பி மூர்த்திக்காக நான் செபிக்கிறேன். எல்லா வியாதி விலகினங்கள், எல்லா தைராய்டு பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஒரு பூரண விடுதலை உண்டாகட்டும். இருதய பிரச்சனை மாறட்டும். எல்லா பயமும் கலக்கமும் மாறட்டும். ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், மன நிறைவு காணப்படட்டும். குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரிவினைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, உதவி செய்யும். கர்த்தர் கிரியை செய்கிறீர்கள், கர்த்தர் அது மயப்படுத்துவோமா? சோதரம் 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 சோதரம். எங்கள் அதிகமான நேசிக்க நல்ல பிதாவே, வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி. நீர் மகிமைப்படும். எல்லாருடைய வாழ்க்கையில அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கட்டும். இந்த வாரம் நடக்கிற எல்லா கூட்டத்தையும் ஆசீர்வதியும். மாலை கிராம ஊழியத்தையும் ஆசீர்வதியும். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும், குடும்பங்களை ஆசீர்வதி. படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்ல வேலை வருமானத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம், ஆசீர்வதிங்க. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ரட்சிக்கப்பட்டு